ஹலோ, நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் நான் பிறந்தனால சூப்பராக செம்மையாக சாப்பிடுவோம் உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து கெஸ்ட்டு இந்த ஷோவுக்கும் புதுசு இல்லை, பார்க்குற உங்களுக்கு புதுசு இல்லை, பேசுகிற எனக்கும் புதுசு இல்லைன்ற மாதிரி. ஆமாம், ஏன்னா இந்த ஷோக்கே அவங்க வந்து ஆடியோவாக இருந்த காலத்துலேயே வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வீடியோவாக மாறின காலத்துலேயே வந்திருக்காங்க, இப்போ நம்ம புது ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கோம், அங்கேயும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. நான் என்றைக்குமே நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி இந்த பாட்காஸ்ட்டை நம்பி வந்ததும் அவர் தான். இன்றைக்கி நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் ரீச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஆமாம், ஸோ அதுக்கப்புறமும் அதே செலிப்ரிட்டி அவர் கூப்பிடணுன்றது தான் எனக்கும் ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தவர் நம்ம ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். அங்கெல்லாம் ஒன்றும் போகல, பட் ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். திரும்பி அவரை கூப்பிட்டு பேசுகிறது தான் எனக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் இவரை கூப்பிட்டோம்னா எப்பயுமே எனக்கு ஒரு ஜாலி ஆயிரும். ஏன்னா பாருங்கள், நான் இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, நம்ம ஒரு ஃப்ளோலேயே அப்படியே போயிடலாம் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ நேரம் பேசுறதுல பாதி பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. ரவீன் ராவ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ரவீன். வணக்கம், வாழ்த்துக்கள். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸா? ஆமாம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு. ஓகே, இங்கே இருந்து இல்லை அதுக்கு கிட்ட சவுண்டை மட்டும் கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு. அமைதியாக ரொம்ப அமைதியாகிட்டிங்க போல இருக்கு ரவீன். இப்போ ஒரு சேஞ்சுக்கு அப்படியே வாழ்க்கையில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆமாம், குரல்லையும் கொஞ்சம் அமைதி தெரியுது, வாழ்க்கையிலையும் கொஞ்சம் அமைதி தெரியுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, திரும்பி இவனே கூப்பிட்டு இருக்கான், இவங்ககிட்ட போய் வந்து எத்தனை தடவை தான் பேசுறது அப்படின்னு. நான் யோசித்தேன், ஏற்கனவே எல்லா கேள்வி கேட்டாங்களே, இப்போ போகும்போது என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, அங்கே தான் இருக்குது நம்ம ட்விஸ்ட் அப்படின்னு. இன்னும் கேள்விகள் இருக்குது அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆக்டர் புது படம் நடிக்கிறீங்க, ஸோ அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த இதுதான் நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தால் இந்த எபிசோடில் கண்டிப்பாக நம்ம ரவீன் எப்படி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, எங்கேருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சு, என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் நம்ம கேட்க போகிறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் இருக்குது, வேணா இது கீழே நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், ரீப்ளை போய் அங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு வியூஸ் அது கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக பணாசான கேள்விகள் தான் இன்றைக்கி நம்ம ரவீன்ட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு. அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அவரை பார்த்தோன்னே எனக்கு அதான் சொல்கிறேன், ஒரு மாதிரி மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஹம்பிள் ஆகிட்டிங்கன்ற மாதிரி. ஏன் வாழ்க்கையில் ஏதாவது திடீர்னு மாற்றங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், லைக் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் நடந்துச்சு. இப்படி சைலண்ட்டாக இருக்கிறது இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். அப்படிங்க? என்ன சொல்கிற அளவுக்கு சேஞ்சஸா? வெளியே சொல்லலாமா அந்த சேஞ்சஸ்? அது ஐ திங்க் எல்லோரும் கோ த்ரூ பண்ணுற சேஞ்சஸ் தான் நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கும்ல, ஸோ அதை சேஞ்ச் பண்ணும்போது நிறைய விஷயம் பார்த்துருப்போம், நிறைய விஷயம் பட்டு வந்திருப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி அது நம்மளுக்கு ஒரு புது புரிதல் வரும்ல. ஓகே, லைஃப்ல அதுக்குன்னு மெச்சூர்ட் ஆயிட்டா இப்படி ஒட்டையா சொன்னோன்னே பெருசாக பார்த்து இப்படி இருக்க இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியே புது ரவின்னு ஏற்றுக்கலாம் அப்படின்னு. புது ரவீன்ல அதே கொஞ்சம் அமைதியான ரவீன் அப்படின்னு. அதுவும் நம்ம பார்த்த கேரக்டர் ரவீன் எல்லாமே இந்த படப்படன்னு வெடிக்கிற கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ பட் கட் ஆக்ஷன் சொன்னால் அந்த கேரக்டர் திரும்பி வரும்ல அப்படின்னு. ஓகே, பதில் கூட வர மாட்டேதுங்க. வரும் இல்லை, ஆக்டிங்கில் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். பட் ஜஸ்ட் ரொம்ப பேசுறது குறைச்சிட்டேன், அப்படியே சைலன்ஸ் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நல்லா இருக்கா இந்த புது நிம்மதியாக இருக்குது, சத்தங்கள்லாம் சுற்றி குறைஞ்சிருக்குல்ல அப்படின்னு. குறைஞ்சிருக்கு. வாழ்க்கை மேலே போ அப்படின்னு இந்த ஞானங்கள்லாம் பிறக்கும் அப்படின்வாங்க அப்படின்னு. ஸோ மேபி உங்கள் ஸ்டார்டம் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போனனால இந்த அமைதியா? இல்லை அப்படிலாம் இல்லை, லெவல் மேலே போ அமைதியாகணும் அப்படின்னு. அப்படின்னு இல்லை, லைக் எப்படி சொல்கிறது, மிந்தியும் இப்படி தான் நினைக்கிறேன். க்ளோஸ் பீப்புள் கூட மட்டும்தான் ரொம்ப தொண பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போவும் அப்படி தான். இப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணனால இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். செக்மெண்ட் போக திருப்பி நார்மல் ஆயிரும். ரொம்ப நாள் செஞ்சு பார்க்குறோம்ல. ஆமாம். ஸோ அது மாதிரி தான். நைஸ், நல்லது. அண்ட் நான் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்றதோட ஆக்சுவலி மக்களே உங்களை ரொம்ப நாள் கழிச்சு தான் இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் உங்கள் சோஷியல் மீடியாவும் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் தான் இருந்துச்சு. உங்களோட ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஏன்? ஆக்சுவலி ஒரு பிரேக் தேவைப்படுச்சு. போன வருஷம் ஐ திங்க் ஐ வென்ட் த்ரூ போன வருஷம் ரொம்ப முக்கியமான இயர், லைஃப்லேயும் சரி கரியர்லையும் சரி ஒரு பெரிய சேஞ்ச் இயர்னு சொல்லலாம். ஒரு பிரேக் தேவைப்படுச்சு. பிகாஸ் இறுதி ஸ்ட்ரைக் படம் வந்துச்சு போன வருஷம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப வேலை இருந்துச்சு, லைக் ஷூட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் முடிஞ்சு, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பிரேக் தேவைப்படுச்சுன்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த பிரேக் எல்லாம் எடுத்துகிட்டு தென் கம்பேக்லாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, லைக் அந்த ஒரு ப்ராசஸ் மோட் இருக்கும்ல, இதுக்குள்ளே பூந்துட்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி கிளியராக ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரதுக்கு அதுக்கு தான். பட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ப்ராஜெக்ட் ஓடிடுது. இட்ஸ் ஜஸ்ட் மேபி நான் அப்டேட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஷூட்ஸ் அது இதுன்னு. ஸோ சோஷியல் மீடியாவில் அவ்வளோ அப்டேட் பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாம்
செட்டில்ட் டன். நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். நான் திரும்பி வந்துட்டேன்டா, வரேன்டா, திரும்பி வந்துட்டேன்டா. கொஞ்ச நாளுக்கு இல்லைன்னு போனோன்னு துளிர் விட்டு போச்சுன்ற மாதிரி. ஓகே, இந்த கேப்பில் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ? ஐ மீன் நிறைய எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சு, நிறைய மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டேன். பட் என்ன பார்க்குறனோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒர்க்லாம் எல்லாம் பாட்டுக்கு அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக பார்த்தா ஏதாவது படங்கள்லாம் பார்த்தீங்களா? வந்து படங்கள்லாம் என்ன ஏதாவது? கருப்பு பார்த்தேன். கருப்பு பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. இல்லை எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படி நீங்கள் விஜய் ஃபேன் தானே? விஜய் ஃபேன். கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். அநியாயத்துக்கு மாறிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. அநியாயத்துக்கு இவ்வளோ மாற்றங்கள் தேவை வச்சிருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. இன்டர்வெல் கிளைமேக்ஸ்லாம் சிக்காவாக இருந்துச்சு. ஆமாம். எனக்கு அதான் அந்த காலத்துலேயே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு மாஸ் படத்தை யார் தான் மலேசியாவில் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியல. சூர்யாவை ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்க்கும்போது கூஸ்பாமா இருந்துச்சு தேட்டரில். உண்மைதான். அது ஐ மீன் சூர்யாக்கே இருந்திருக்கும். என்னடா என்ன எப்படி நானே இந்த மாதிரி பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. பட் நல்லதில்ல. அதே மாதிரி ஐ மீன் ஹோப்ஃபுல்லி அவருக்கு எவ்வளோ அந்த பெரிய கம்பேக் வந்துச்சோ வெரி சூன் உங்களோட படத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு வெற்றி படம் திரும்பி வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் வெற்றி படத்தை பேசும்போது நம்ம உங்களோட கடைசி படமான இறுதி ஸ்ட்ரைக்லேருந்து ஆரம்பிப்போமே. ஓகே. ஆமாம், நான் அதான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த நார்மலான கேள்விகளாக கேட்க போகிறது அப்படின்னு. நான் வந்து இறுதி ஸ்ட்ரைக் பார்த்துருந்தேன். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் ஈவன் பார்த்து உங்களோட ரிவ்யூஸில் அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாசன்ட் தட் மச் ஆஃப் பீப்புள் ஃபேவரட் படமாக அது ஆகல. அந்த நாம் கட்டுற இசைக்கு கிடைச்ச வெற்றி ஐம் ஷுர் தட் இறுதி ஸ்ட்ரைக்கு கிடைக்கல. இட் குட் பி மெனி ரீசன்ஸ். பல பேருக்கு பல காரணங்கள் இருந்துக்கலாம். பட் எனக்கு கனெக்ட் ஆன காரணம் என்னன்னா அந்த படத்தோட அந்த விஷயங்கள் தான். நாம் கட்டுற இசையை செட் பண்ண ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட முதல்ல எல்லாம் உள்ளுக்கு வந்திருந்தோம். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை அது சரியாக மீட் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி வந்து என்னென்னா அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எஸ்பெஷலி பந்துலாட்டு படமாக தான் ப்ரொமோட் பண்ணாங்க. பட் அதில் அந்த நீங்கள் பந்துலாடுற சீனே அவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரி. அது அப்படி தான் ஷூட்டே நடந்துச்சா இல்லை? ஆக்சுவலி ஷூட் அப்படி தான் நடந்துச்சு. பிகாஸ் இறுதி ஸ்ட்ரைக் வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் சரேஷன் கூட பேசும்போது எனக்கு அது ஒரு 3 பார்ட் லைக் நாம் கட்டுற இசை. இப்போ வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்தாக்கா இறுதி ஸ்ட்ரைக், நாம் கட்டுற இசை, அதுக்கப்புறம் 3வது படம். ஓகே. ஸோ எனக்கு வந்து இந்த க்ரோனாலஜிக்கல் இந்த ஸ்டாரி ஃபுல் ஸ்டாரி எனக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஏன் வந்து ரோனல் வந்து ஃபுட்சால் விளாடல, இல்லை சீன்ஸ் இல்லை அப்படின்னு. பிகாஸ் அது எல்லாமே கதைப்படி அது 3வது படத்தில் இருக்க வேண்டியது. ஓகே. ஸோ லைக் இங்கே எல்லாத்தையும் காமிச்சிட்டா லைக் 3வது படத்தில் காமிக்கிறதுக்கு ஸ்டாரி வைஸ் அது வந்து கிளிக் ஆகாது. ஸோ அவர் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அப்படி பிளான் பண்ணனால இதில் இல்லை. அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் ஐ திங்க் புரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து அது இட்ஸ் பிகாஸ் முழுக்க பிகாஸ் ஆஃப் சென்சர்ஷிப். நிறையா சீன்ஸை தூக்கிட்டாங்க. லிட்ரலி அட்லீஸ்ட் ஒரு 26 to 29 சீன்ஸ் தூக்கியிருப்பாங்க. அண்ட் அந்த பிளாக் வந்தது எல்லாமே சென்சர்ட் தான். இப்போ நார்மலி சென்சர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து டக்குன்னு ஜம்ப் கட் மாதிரி விட்டு விழுவோம், ஜிப் இப்படி போவோம். பட் இதில் வந்து என்ன சரி, ஏன்னா ஜம்ப் கட் மாதிரி ஜிப்புன்னு இப்படி போனாக்கா அந்த சவுண்டும் வெட்டிடும். ஸோ அட்லீஸ்ட் அந்த சவுண்டாக வச்சு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த பிளாக் போட்டுது. அண்ட் ப்ளஸ் நிறைய சீனுக்கு முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணுற சீன்ஸ் தூக்க சொன்னனால சில பேருக்கு அது புரியாமல் போச்சு. ஓகே. ஆமாம், ஏன்னா அதுதான் நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூவாகவும் இருந்துச்சு. அதாவது அந்த கனெக்டிவிட்டி புரியல, ஏன் இந்த சீனுக்கு முன்னுக்கு இது வருது, ஏன் அப்படி. பட் இது கண்டிப்பாக அந்த சென்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைனல் வெர்ஷன் பார்த்தீங்களா அப்படின்னு? இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம் கையோட நான் சரேஷன் சொன்னது என்னென்னா புரியுதுண்ணே அப்படின்னு. பிகாஸ் அவரும் வந்து லைக் ரொம்ப மிக்ஸ் ஃபீலிங்கில் தான் இருந்தார். ஏன்டா இதெல்லாம் தூக்க சொல்லிட்டீங்க இப்போ கதை அங்கங்கே. ஏன்னா நாங்கள் வந்து எப்பவுமே ஃபோனில் தான் இருப்போம் அந்த டைமில். ஸோ அவர் சொன்னார் இல்லை தம்பி இதை தூக்க சொல்லிட்டானுங்க, அதை தூக்க சொல்லிட்டானுங்க. சென்சர்ஷிப்லேருந்து ரிப்போர்ட் வந்தோடனே கால் எனக்கு வந்துச்சு. ஸோ வந்துட்டு சொன்னார் இத்தனை சொல்லியிருக்காங்க தம்பி, எனக்கு தெரில என்ன பண்ணுறது அப்படின்னு. பிகாஸ் ஒரு மாதிரி லாக்கில் இருக்குது. பிகாஸ் கனெக்ட் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் தூக்க சொல்லிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி கதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை இதுவாக இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு. ஆனால் அந்த சீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம அது சுவாரஸ்யமாக அப்படியே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எனக்கே நான் போய் சரேஷன் சொன்னேன், இல்லைண்ணே புரியுதுண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பிகாஸ் எனக்கு அந்த கதை தெரியும். ஸோ ஸ்கிரிப்ட் ரீடிங் படிக்கும்போது எனக்கு தெரியும் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஃபைனல் அவுட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் தூக்க சொல்லிட்டானுங்களா
அப்படி தான் ஃபீல் பண்ணிச்சு. ஓகே ஓகே பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆமாம். ஏன்னா அந்த படத்துக்காக எல்லா படத்துக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. பட் அந்த படத்தோட லான்ச்சுக்கு நான் வந்திருந்தேன். அங்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்க தட் த எஃபர்ட் தட் யூ டுக் ஃபார் இறுதி ஸ்ட்ரைக் இஸ் ஆக்சுவலி மோர் தென் நீங்கள் மற்ற படத்துக்கு கொடுத்த எஃபர்ட்டோட அப்படின்னு. ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அண்ட் தென் அந்த ஹோல் படமே அது வந்து லைக் அவ்வளோ ஒரு நல்ல காட்டுலேயும் அந்த படங்கள் அது அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரகிள்ன்றது வேறு மாதிரி அப்படின்னு. பட் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம நினச்ச ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னா அது எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? அது ஆக்சுவலி அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். இது தளபதி சொல்லியிருக்காரு ஒரு இதில், என்னென்னா எல்லா படமும் கிளிக் ஆகிடாது. சில படம் கிளிக் ஆகும், சில படம் கிளிக் ஆகாமல் போவோம். அதுக்குன்னு அந்த டைரக்டரோ அந்த கதையோ சரி இல்லாமல் இல்லை, மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கிளிக் ஆகாமல் போயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேட் விஷயமாக பார்க்காம ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு. இப்போ எஸ் எஃபர்ட் போட்டது தான், எஃபர்ட் எல்லாம் போட்டது தான். பட் அது சரியாக போகாதனால ஐயோ வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு இல்லை. நான் அப்படி பார்க்கல. பிகாஸ் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு நான் ஏன் பார்க்கலன்னா, எனக்கு இறுதி ஸ்ட்ரைக்னு ஒரு படம் இருக்கு. எனக்கு போர்ட்ஃபோலியோவில் இறுதி ஸ்ட்ரைக்னு ஒரு படம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இப்போ கதை கேட்கும் போது இந்த படம் அவ்வளோ ரீச் ஆகாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி எப்படி சொல்கிறது, இது கமர்ஷியல் படம் இல்லை அது. ரொம்ப லைக் வெரி ரூட்டடான படம் தான். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு ஆடியன்ஸ் கிளிக் ஆகுமா தெரியலையே, சரி நம்ம எஃபர்ட் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குவோம், நம்ம செல்ஃபை சேவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நான் பார்த்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரானல் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இப்போ என் போர்ட்ஃபோலியோவில் இருந்திருக்காது. ஸோ ஐ திங்க் எஸ் வைட் ஆடியன்ஸ்க்கு போய் சேரலன்னு அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் தான். பட் ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ ஹேவ் அ ஃபிலிம் லைக் இறுதி ஸ்ட்ரைக் இன் மை போர்ட்ஃபோலியோ. நைஸ். அது ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல விதம் அப்படி ஜஸ்ட் மூவ் ஆன் தான். ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இறுதி ஸ்ட்ரைக் இந்த இயரில் வந்துச்சு. நம்ம இதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு அந்த கோத்ரூ பண்ணல அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஸ்பீட் ட்ரைனிங்கு, அப்புறம் வெயிட் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஓகே நைஸ் வே டு சி த ஹோல் திங் அப்படின்னு. ஐ மீன் கிடைக்காததை பார்க்காம எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு அது மட்டும் நான் பார்த்துக்கிறேன். பட் இதோட டேக்அவேனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த படத்தில் இப்போ உங்களுக்கு இந்த வெற்றியும் தோல்வியும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு. இப்போ இதோட என்ன டேக்அவே நீங்கள் நான் அடுத்த படம் சூஸ் பண்ணும்போது நான் இறுதி ஸ்ட்ரைக் நடந்தனால எனக்கு இந்த கான்சர்ன்லாம் நான் அடுத்த படத்தில் பார்ப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு? ஐ திங்க் எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்னும் க்ளோஸாக ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இறுதி ஸ்ட்ரைக் ரிலீஸ் அப்பே நான் நிறைய பேர் மீட் பண்ணேன். எஸ் இட் டின் மீட் அ வைட் ஆடியன்ஸ், பட் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் போன இடத்துலலாம் வந்தாங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட நிறைய பேசினாங்க, ஜென்யூனான ஃபீலிங்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா லைக் எனக்கே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. லைக் ஆக்சுவலி நம்பிக்கை வச்சு வந்து பார்க்குறாங்க, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இப்போ இந்த சீசனில் என்ன மாதிரி விஷயம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஏதாவது படம் செய்யணும். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் செஞ்சேன், என்னோடய 5வது தியேட்டர் ஃபிலிம். ஸோ அதில் கூட வந்து இப்போ இந்த ஜெனரேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வைரலாக இருக்கோ, இல்லை என்னென்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதோ, ஸோ அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஓகே, பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆடியன்ஸ் கேட்டு பண்ணுறோம். ஸோ ஐ டேக் அவே தட்லாம். ஓகே இன்னும் அவங்களுக்கு கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி. ஸோ மேபி நான் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா மூவி நான் இன்னும் க்ளோஸராக உண்மைதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இறுதி ஸ்ட்ரைக்கை நான் பார்க்கும்போது கூட தேட்டருக்கு போகும்போது பார்த்துருந்தேன் நிறைய பேர் அங்கே வந்து உங்களோட ஃபேன்ஸாக தான் இருந்தாங்க அப்படின்னு. லைக் நான் ரவீனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு விதமான நல்ல விஷயம். ஐ மீன் எல்லா ரசிகர்களும் எல்லா ஆர்டிஸ்டும் அதுதான் விரும்புவாங்க அப்படின்னு. எனக்காக தேட்டருக்கு ஆள் வந்தாங்கன்னா அதுதான் என்னோட வெற்றி அப்படின்னு. பட் அது ஒரு விதமான ப்ரெஷரையும் கொடுக்குமா? ப்ரெஷர்ன்றதை விட நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற காசில் ஒரு 20 நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 20 கூட அவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அப்படி லைக் இப்போ அவங்க 20 கட்டி அவங்க வந்து ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் ஓதிட்டல நான் உட்காந்து பார்க்க என்னை சிரிக்க வச்சிட்டான், என்னை வந்து ரசிக்க வச்சிட்டான், எனக்கு சில விஷயம் புரியுது அப்படின்னு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூடிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அது ப்ரெஷர் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் குட் ப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தாட் இருக்கிறனால நான் இன்னும் நிறைய விஷயம் என்ன வித்தியாசமாக பண்ணலாம், என்ன வேறு மாதிரி பண்ணலாம், என்ன ஜானர் இன்னும் ட்ரை பண்ணலாம்
அப்படின்னு இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நைஸ் 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 நைஸ். ஏன்னா நான் என்ன யோசிச்சுனா லைக் அது வந்து உங்கள் லைக் ஒரு படம் சூஸ் பண்ணும்போது எப்பயுமே உங்களுக்கு கான்ஷியஸாகவே அது இருக்குமா, ஓகே இந்த படம் சூஸ் பண்ணால் ஆளுங்களுக்கு பிடிக்குமா, இப்படி நம்ம பண்ணால் பிடிக்குமா, இல்லை திடீர்னு மேபி நாளைக்கு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வருது அப்படின்னு, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கேரக்டர் வரும்போது ஆக்சுவலி வந்து ஸ்டாரி சூஸ் பண்ணும்போது நான் அப்படி யோசிக்க மாட்டேன். பிகாஸ் நார்மலி ஸ்டாரி கேட்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு மாதிரி நம்ம இன்ஸ்டிங் கிளிக் ஆயிரும். ஓகே நம்மளுக்கு அந்த கதை கேட்கும் போதே மேபி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து கேட்டு மேபி எங்கேயுமே கிளிக் ஆகிருக்காது. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட் கிளைமேக்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன மேட்டர் இருக்கும், சின்ன டீட்டெயில், அது நம்மளுக்கு கிளிக் ஆகி கன்வின்ஸ் பண்ணிடுறோம், இல்லை இந்த கதை எனக்கு நான் பண்ணி ஆகணும் இந்த கேரக்டர். அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணேன். ஸ்டார்டிங்லாம் நார்மலாக தான் இருக்கும், கடைசியில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பாயிண்ட்டு. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிமில். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது கன்வின்ஸ்ட் மீ தட் அந்த பாயிண்ட் பார்த்த கையோட எனக்கு அந்த மொத்த ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு வேறு இது பண்ணி வேறு ஆங்கிள். எஸ். ஸோ நார்மலி நான் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன் ஸ்டாரி. பட் அது ஸ்டாரி சூஸ் பண்ணும்போது அது ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, லைக் இல்லை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு. நைஸ் நைஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு மெயின் லீடாக ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் இப்போ ஐ மீன் இறுதி சாய்க்காக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வர படங்களாக இருந்தாலும் யூ பிகேம் லைக் மெயின் லீட் ஆஃப் த ஹோல் மூவி அப்படின்னு. இப்போ பிகாஸ் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் C4Cலாம் வந்து பல காஸ்ட்டில் நீங்களும் ஒரு காஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து நடித்தா மெயின் லீடு தாங்க அந்த மாதிரி? இப்போ வந்து ஐ திங்க் ரொம்ப பிக்கியாக இருக்கேன். ஐ மீன் எப்படி சொல்கிறது, அது தப்பான விஷயமா எனக்கு தெரில, பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே அது ஆடியன்ஸ் நம்மளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஆடியன்ஸை எப்படி இன்னும் பெருசாக்குறதா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். தட்ஸ் ஹவ் சினிமா ஒர்க்ஸ்லாம். ஸோ இப்போ பிக் பண்ணி லீட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் கேரக்டர் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் இந்த ஒரு சஸ்பீஷன், ஆனால் ஸ்க்ரீன் டைம் வந்து குறவாக இருக்கும், ஆனால் ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். SG சூர்யா மாதிரி வித்தியாசமாக. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் டெஃபினெட்லி கண்டிப்பாக. ஓகே. ஸோ அந்த கேரக்டரோட முடிஞ்ச ஐ மீன் மெயின் லீட், அப்படி இல்லைன்னா அந்த வெயிட்டான கேரக்டர் நல்ல கேரக்டராக இருந்துச்சுன்னா ஒய் நாட். நைஸ். இப்போ நம்ம ரொனால்டோ பற்றி பேசிட்டோம், கொஞ்சம் அப்படியே சுக்கரனுக்கு வரும் அப்படின்னு. ஆமாம். ஏன்னா அது ஐ மீன் உங்களோட லாஸ்ட் இயர் த இயர் பிஃபோர் வந்தது அப்படின்னு C4C 2024. ஆமாம். அந்த வருஷத்தோட ஐ மீன் அன்டில் டுடே ஸ்டில் த ஹையஸ்ட் க்ரோசிங் மூவி அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் பல கேரக்டர்கள் நின்று பேசினுச்சு அப்படின்னு. அதில் ஒரு கேரக்டர் வந்து சுக்கரன். கண்டிப்பாக உச்சம் மைக்ன்றது டைலாக் வந்து அந்த படம் ஓடும் போதே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, படம் வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு. அண்ட் அந்த படத்தோட சக்ஸஸ் மேட் த டைரக்டர் டு டூ த செகண்ட் பார்ட் அப்படின்னு. பட் அந்த செகண்ட் பார்ட்டில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சுக்கரனை காணும். ஏன்னு கேட்குறீங்க? ஆமாம். அந்த டிசிஷன் மேக்கிங் என் கையில் இல்லை, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நான் கேட்குறது கண்டிப்பாக நீங்களும் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு. ஐ மீன் ஒரு ஃபேனுக்கு வந்த டவுட் உங்களுக்கும் வந்திருக்கும் மட்டுமே. ஆக்சுவலி நான் எப்படி சொல்கிறது, நான் பண்ண படங்களில் நான் போய் கேட்க மாட்டேன், லைக் ஏன் நான் இல்லை எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் கேட்டு வாங்கக்கூடாது சில விஷயம். லைக் அவங்களுக்காக தோணுச்சுன்னா ஓகே ஹீ டிசர்வ்ஸ் திஸ் கேரக்டர், அவர் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ரோல் பண்ணால் நல்லா இருக்கும்னா அது தன்னாலே வரும் அவங்களாவே. அப்போ தான் அது மனசார கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கேட்டோன்னா அது கேட்டு வர மாதிரி இருக்கும். பட் ஸோ ஷூட்டிங் ஒன்றுச்சு எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐ திங்க் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் டீம். அவ்வளோதான். மேபி அந்த கதைக்கு நான் தேவைப்படல போல். ஸோ ஏன்னா வெளியெலாம் நிறைய பேர் அரசல் புதுசாக சொல்கிறாங்க, இல்லைங்க டைரக்டருக்கு அவருக்கு சண்டை வந்துருச்சு, அதனால தான் ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவரை ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு. அப்படியே சொல்கிறாங்க. அப்படி தான் வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னு. என்ன பதில், என்ன ரியாக்ஷன் இது அப்படின்னு? ஆமாவும் இல்லை இல்லைன்னு இல்லைன்னு அப்படிலாம் இல்லை. ஓகே நைஸ். என்ன இந்த கரியரில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க சொல்ல? இப்போ 13 years + 13 years-ஆக இருக்கீங்க ஆக்டிங் கரியரில். இது கேள்வி தான் நானும் நிறைய பேர்த்துட்டு கேட்க வேண்டியது. ஏன்னா இப்போ வெளியே பார்க்குற நிறைய பேர் யங் ஜென்சி அந்த ஐ மீன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து பார்க்கும்போது நான் ரவீன் மாதிரி ஆகணும், நான் யுவராஜ் மாதிரி ஆகணும், நான் இர்ஃபான் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் அட் த சேம் டைம் இங்கே வர்றதுல வந்து 2 விஷயம் இங்கே கிடைக்கும். ஒன்று வந்து ஆப்வியஸ்லி யூ வில் கெட் ஆல் த ஃபேம், பீயிங் அன் ஆக்டர். ஃபேம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ்ன்ற மாதிரி. அந்த புகழ் உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டீங்க நீங்கள், யூ கேன் see yourself in the big screen, அதெல்லாம் உறுதி. 2வது பார்ட் வந்து அதோட வருமானம். அந்த விஷயம் வந்து இங்கே எவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்குது? அது டிபெண்ட்ஸ் தான். எங்கிட்ட கேட்டால் டிபெண்ட்ஸ் தான். பிகாஸ் சில
சில ப்ராஜெக்டில் எஸ் நல்லா பே பண்ணுவாங்க. பட் அந்த நல்லா பே பண்ணுற இடத்துக்கு போய் சேர்த்துக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் ஐ திங்க் ஷாமினி அக்காவோட இது பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது தான் அதே தான். லைக் இது தமிழ் இண்டஸ்ட்ரி, நம்ம இது மில்லே இண்டஸ்ட்ரி இல்லை, சைனீஸ் இண்டஸ்ட்ரி இல்லை. பிகாஸ் அவங்க வந்து அங்கே வந்து சிஸ்டமே வேறு, டோட்டல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம். நம்ம வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு சிஸ்டமே இல்லை இன்னும். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர் இதுதான். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், திஸ் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க் அப்படின்னு. என்கிட்ட கேட்டிங்கன்னா அது நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. விச் ஐ ஃபீல் தட் வி ஹேவ் டு கம் அப் வித் தட். அப்போ தான் அது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், மணி ஃப்ளோ இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஸ்ட்ரகிள்னு இல்லை, எல்லோரும் ஏதாவது பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க, ஏதாவது மாற்றணும்னு பார்க்குறாங்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் வைஸ் எஸ் இட்ஸ் அ கேம்பிள். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஷாமினி அக்கா சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பிளான் பி வச்சு இருக்கணும் ஆக்சுவலி. பட் இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குது. அண்ட் ஷாமினி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 25 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்களும் அதை சொல்கிறாங்க, நீங்களும் இதான் சொல்கிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதை பார்க்குற இல்லை மேபி உங்களோட ஃபேன்ஸே வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நானும் நடிக்க வரணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வா தம்பி நோமாரா இல்லை தம்பி இல்லை அது வாங்கன்னு தான் சொல்லுவேன். வாங்க, பிகாஸ் இது வந்து நம்ம ஹோம் கிரவுண்ட், மலேசியாவில் பிறந்து வளர்ந்து அண்ட் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஓகே சினிமா மேலே ஆசை இருக்குது, எஸ் இந்தியா போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், பட் இதுதான் நம்ம வீடு. ஸோ இங்கே நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நம்ம கொடுக்குறதுல அது ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா எஸ் வாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் அப்பான் தட் மேபி ஷாமினி அக்கா சொன்ன அதே அட்வைஸ் தான் நான் சொல்லுவேன்ல, பிளான் பி எதாவது வச்சுங்க அப்படின்னு. முக்கியமாக நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன், டிகிரி மட்டும் முடிச்சிருங்க. படிப்பு படிப்போட நான் என்னோட லைஃப்பில் மிந்தி பண்ண ஒரு தப்பு. ஸோ அது யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். உண்மைதான். என்ன நடந்தாலும் அட்லீஸ்ட் அந்த படிப்பு உங்களை கடைசியாக காப்பாற்றும் அப்படின்றது சரி, நல்ல விஷயம். உண்மைதான். நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை எஸ்பிஎம் முடித்தோடனே எனக்கு பேஷன் இருக்குது நான் அப்படி முடியும் தான். பட் இப்போ நீங்கள் டிகிரி முடித்தாதான் சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. அது ஏதாவது ஒரு இடத்துல தச்சு ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு பேக்கப் பிளானுக்கு அது ஒரு சேஃப்டியாக இருக்கும்ல. உண்மைதான். அதுக்கு தான் சொல்கிறேன், நான் உண்மையாக அக்ரி பண்ணுவேன். கல்வி எண்ட் ஆஃப் த டே எப்படி பார்த்தாலும் அது ஒரு முக்கியம் தான். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நான் எப்பயுமே சொல்கிறது அப்படின்னு படித்தவங்களுக்கே ஐ மீன் அந்த படிப்பு உதவி செய்யலைனாலும் அது ஐ மீன் இப்போ நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், அதில் நான் வேலை செய்யலைனாலும் அந்த படித்த அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு. அது உண்மையாக நல்ல விஷயம். தயவு செஞ்சு இன்னும் உங்கள் ஃபேன்ஸ் கிட்டலாம் நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு. ஐ மீன் அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அதாவது வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி வந்து இப்போ இது குறைவாக இருக்குது அப்படி இப்படின்னு. இஸ் இட் லைக் அந்த ரெவன்யூ பாட்டை விட்டுருவோம், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் அதுவே ஒரு வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ப்ராஜெக்ட் வரும் உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி குறவு தான். டு பி வெரி ஹானஸ்ட், சி ஃபார் சிந்தாக்கு அப்புறம் ரொம்ப குறைஞ்சிச்சு. சர்ப்ரைசிங்லி அதான் அது தலைகீழாக நடக்கும்னு நினச்சேன் அப்படின்னு. சர்ப்ரைசிங்லி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் நான் அது கொஸ்டினும் பண்ணிக்கல. பிகாஸ் அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே. இங்கே என்ன பேசுகிறாங்க அங்கே என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ பின்னாடி என்ன ஓடுது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அதை நான் கொஸ்டின் பண்ணவே இல்லை. பட் எனக்கு தெரியும் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டேன்னா, ஓகே நம்மளுக்குன்னு எழுதியிருக்குன்னா நம்மளுக்குன்னு இருக்குன்னா அது சம்ஹாவ் தேடி வந்துடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரில நான் ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் முடிச்சிட்டேன், 2 ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிட்டேன், அண்ட் ஒரு சீரீஸ் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படின்னா இட் கம்ஸ் பேக் டு யுவர் வில் பவர். இங்கே வந்து பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஹியூஜான இண்டஸ்ட்ரியோ இல்லை மல்லே இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஹியூஜான இண்டஸ்ட்ரி இல்லை. ஐ திங்க் நம்ம இண்டஸ்ட்ரி ஒரு புள்ளி மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த புள்ளியிலேருந்து தான் இப்போ அது பெருசாக போகுது. ஸோ இப்போ அந்த புள்ளினால் இருக்கிறனால எவ்ரி திங் இஸ் வெரி கவுண்டபிள். ஸோ கவுண்டபுளாக இருக்கிறனால எப்படி சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ வந்து மல்லே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், படம் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, சீரிஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் உள்ளே வருவாங்க, நிறைய பேர் புதுசாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். இங்கே வந்து இட்ஸ் ஸ்டில் க்ரோவிங். ஸோ நான் அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஓகே. பட் நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு இதாக இருந்துச்சு. ஏன்னா C4Cக்கு அப்புறம் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்ற போது, ஏன்னா அந்த லைக் நான் தான் சொன்ன மாதிரி அந்த படம் ஓடுனுச்சு, உங்கள் கேரக்டர் பேசப்பட்டுச்சு, ரீச் இன்னும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு. பட் ஸோ டூ யூ திங்க் தேர் இஸ் லைக் பாலிட்டிக் இன் திஸ் இண்டஸ்ட்ரி? இருக்கலாம், மேபி இருக்கலாம். வளரும் போது தான்
ஐ மீன் சின்னதாக இருக்கும்போது மேபி தெரியல, நான் பெருசாக எப்போ நம்ம வளர்றோமோ வளரதான் அந்த பாலிட்டிக் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி. இது பாலிட்டிக்னு சொல்கிறதா இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்க பண்ணிக்கிற விஷயமா இதான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே வார்த்தைகள் வாயிலேருந்து ஆரம்பிக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். யார் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும், யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். பட் நான் அது தெரியாமல் இருந்துருவேன். பேசுகிறவங்ககிட்டயே நான் பேசியிருக்கேன். ஸோ என்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் நான் வந்து அப்படியே தெரியாமல் இருந்துருவேன். ஸோ பட் தெரில. பட் நான் சொன்ன மாதிரி கடைசியாக போன வருஷம் இறுதி ஸ்ட்ரைக் 2025 வந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு தான் என்னோடய அடுத்த படம் ஷூட் பண்ணுறேன். லிட்ரலி 1 year கேப். அந்த 1 year கேப்பில் எனக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் நடுவில். ஸோ நான் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த 1 year கேப் பண்ணுறீங்களே, இது கண்டிப்பாக ப்ராசஸ் அந்த 1 year கடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லைக் நிறைய செல்ஃப் டவுட் வரும். என்னடா நம்ம என்னமோன்னு சொல்லிட்டு வந்தோம், கடைசியில் என்னமோ நடக்க மாட்டுது, நம்ம என்னென்னமோ நினச்சோம், இங்கே வந்து நிற்கிறோம். கடைசியில் இப்போ ஒரு வருஷம் நம்ம சொன்ன மாதிரி ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு வருமானம் வரலன்றதும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். ப்ராஜெக்ட் வரல அப்படின்றது இதெல்லாம் உங்களை எஃபெக்ட் பண்ணிச்சா மென்டலி? போய் சொல்ல விரும்பலை, நானும் சாதாரண மனுஷன் தான். ஸோ எஃபெக்ட் பண்ணிச்சு தான். ஆமாம், பிகாஸ் நம்ம பார்க்குறோம் லைக் வெளியே எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் ஓடுது, ஆனால் நம்ம வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து படங்கள் பண்ணணும், நடிக்கணும்னு அந்த ஏர்ஜ் இருக்கும். பட் நான் ஏன்னா என் கேரக்டர் நான் சொன்ன மாதிரி நான் போய் கேட்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே இதெல்லாம் சப்மிட் பண்ண முடியுமோ சப்மிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். பட் கிடச்சா மட்டும் தான் நான் பண்ண முடியும். ஸோ அது எஃபெக்ட் பண்ணிச்சு தான். பட் ஐ டிடன்ட் லெட் தட் டேக் ஓவர் மை செல்ஃப். ஸோ அதில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு நினைக்கிறேன். கம்ஸ் பேக் டு த வில் பவர்ல வேணும்னு முடிவு பண்ணிட்டா அது பேஷன்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இதில் இந்த கேப்பில் நீங்கள் ஏதாவது வேறு விஷயங்கள் செஞ்சீங்களா, இல்லை லைக் நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு? இல்லை, ஆக்டிங். ஆமாம், இல்லை நான் அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தேன்னா, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ கென் கருணாஸ்லாம் கூட சொன்னார் பாருங்க, நான் வந்து அசுரன் நடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து படமே வரல, எல்லோரும் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் படம் இல்லை இந்த கஷ்டப்படுற பையன் அந்த மாதிரி தான் கொடுத்தா அப்படின்னு. பட் எனக்கு ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் நானே டைரக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாங்க. அப்படி வந்தது தான் யூத் அப்படின்னு. ஆமாம். ரவீனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? கதைகளில் எழுதி வச்சுருக்கேன். டைரக்ஷன் ஆசை இருக்குதான். மேபி இப்போதைக்கு கொஞ்சம் ஏர்லி. ஸோ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஏன்னா டைரக்டர் சீட்ன்றது அது ரொம்ப பெரிய இடம். அது ஏன்னா அது மொத்த படத்தையும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ பட் மேபி இன் 2 to 3 years. கொஞ்சம் ஏன் சில விஷயங்கள் பேசும்போது மட்டும் சவுண்ட் உள்ளுக்கு போயிடுது அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் ரகசியமாக எனக்கு மட்டும் ரகசியமாக சொல்கிறேன் 2 வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுக்கிறேன் அப்படின்னு. ஓகே, ஆசை இருக்குதா? ஆசை இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது சைலண்ட்டாக பேக் செஞ்சிட்ருக்கேன். நைஸ். அப்படி எடுத்திங்கன்னா என்ன ஜோன்ரி அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கா? மேபி எனக்கு ரொம்ப ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படத்துக்கு மேபி கமர்ஷியலாக போக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அதுவும் அந்த 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 டைமில் என்ன தோணுதோ. ஏன்னா இப்போ நான் சொல்லிடலாம், இல்லை எனக்கு கமர்ஷியலாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு, இல்லை ரொம்ப ரூட்டடாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு. ஆனால் அந்த டைமில் ஓகே நம்ம டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாட் வர்றும் போது நம்மளுக்கு வேற ஒன்று தோணும். இல்லை நம்ம ஒரு சைக்காலஜி த்ரில்லர் எடுக்கலாம் அப்படின்னு டக்குன்னு வேறு மாதிரி எதாவது தோணும். ஸோ அது அந்த டைம் பொறுத்து தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்றது உங்களை அந்த மாதிரி பார்க்கணும்னா இந்த ஒரு ஃபன் ஃபீல்டு, இந்த ஜீவா எஸ்எம்எஸ்லாம் இருக்குல்ல, இந்த தெனாவட்டுன்ற மாதிரி, அது ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் அந்த ஹீரோ வந்து எப்பயுமே அந்த ஃபன் கோயிங் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணணும் எனக்கு. இப்போ நான் ரீசெண்டாக பண்ண என்னோட 5வது படம் அது மாதிரி தேட்டருக்குள்ள அது படம் தான். அது முழுக்க ராம்காம், பக்கா என்டர்டெய்னராக இருக்கும். பக்கா நல்லா சிரிக்கிற மாதிரி கலகல சிரிக்கிற மாதிரி. நைஸ். அதை பற்றி ஏதாவது சொல்லாமா? இப்போ பேர் அதை பற்றி அவ்வளோ ரிவீல் பண்ண முடியாது, டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் சொல்ல முடியாது. பட் படம் முடிஞ்சு. ஸோ ஒர்க்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து ஆடியன்ஸ் நல்லா தேட்டருக்கு வந்து கலக்கலன்னு படமாக இருக்கும். ஆமாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ ரொம்ப லேக்கிங்காக இருக்குன்னு அப்படின்னு. ரொம்ப நாளாக எப்போ பார்த்தாலும் தேட்டருக்கு போயிட்டு யோசிக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி, அழுகுற மாதிரி அந்த மாதிரியே இருக்கும். ப்ளஸ் நான் கடைசியாக பண்ண படம் இறுதி ஸ்ட்ரைக். ஸோ அது ரொம்ப சீரியஸான. ஆமாம். ஸோ இது வந்து இட்ஸ் டோட்டலி ஆப்போசிட். அது அது பிளாக்னா இது ஒயிட், அந்த மாதிரி. இது ஒயிட்னா இது பிளாக் மாதிரி, டோட்டலி ஆப்போசிட். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கும் அதுதான் எதிர்பார்க்க. எவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறீங்க? அதுவும் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஏன்னா பட் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான்
ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கோம். ஸோ ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பட் கூடி சீக்கிரத்தில் நம்ம ரவினை திரும்பி தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே நைஸ். அண்ட் ரவி, நான் இன்னொரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இது வந்து பர்சனல் கேள்வி தான், பட் இருந்தாலும் நம்ம ரவின் தான் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், 3 தடவை வந்திருக்காங்க, இந்த லிபர்ட்டி கூட நம்ம எடுக்கலன்னா அப்படின்னு. ரவின், இன்னும் சிங்கிளாக தான் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு? நானா? ஆமாம். இல்லையா அப்படின்னு. ஓகே, பட் கேள்வி அது இல்லை, ஹாப்பிலி அன்அவைலபிள். சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதாவது இந்த காதல் இப்படின்னா காதல் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கியிருக்கு? அண்ட் when I say காதல், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்ல அப்படின்னு, நீங்கள் அப்பா அம்மா மேலே வைக்கிற காதலாக இருக்கட்டும், நீங்கள் இந்த சினிமா மேலே வைக்கிற காதலாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி நேசிக்கிற விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு ரவின் வாழ்க்கையில் அப்படின்னு? இன்னும் நிறைய கிளாரிட்டி கொண்டு வந்திருக்கு. கிளாரிட்டி அண்ட் பெட்டர் மேன், லைக் எப்படி சொல்கிறது, எல்லாமே இன்னும் கிளியராக தெரியுது. இன்னும் அதுக்குன்னு கண்ணாடி போட்டிருக்கேன். அப்புறம் அந்த கடி ஜோக்கில் நான் பின்னால் செக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு கிளாரிட்டின்னு சொல்லலாம். நைஸ். பிகாஸ் யூ லேர்ன் லெசன்ஸ். ஸோ அதில் நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக எல்லாத்தையும் மாற்றிடும். நைஸ். காதல் போட்டு தாக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னது லவ் எல்லாத்துக்கும். ஆமாம், எல்லாரும் அதனால தான் காதல் தான் சொன்ன அப்படின்னு. அன்புன்னு வச்சுக்கோமே, அன்பு தான் எல்லாமே, அன்பு தான் எல்லாமே அப்படின்னு. இந்த இண்டஸ்ட்ரியில் அன்பு நல்லா கிடைக்குதா இல்லை போட்டி பொறாம தான் இருக்கா அப்படின்னு? மக்கள்கிட்ட இருந்து நல்ல அன்பு கிடைக்குது. இல்லை மக்களை விட்டுரும், இண்டஸ்ட்ரிக்குள்ளே வச்சுக்கோங்க. சார், மக்கள்கிட்ட இருந்து நல்ல அன்பு கிடைக்குது. மக்கள்லாம் நீங்கள் சொல்கிறது ஃபேன்ஸை சொல்கிறீங்களா அப்படின்னு? ஆடியன்ஸ் சொல்கிறேன். இல்லை, நான் ஆடியன்ஸை வெளியே விட்டேன். அவங்க அன்பு தான் கொடுப்பாங்க. நான் சொல்கிறது அந்த உள்ளுக்கு இருக்கிற உங்களோட துணை கலீக்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க இந்த இண்டஸ்ட்ரி, ஃபிலோ ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ், க்ரூஸ், அது எப்படி சொல்கிறது, ஏன்னா அது ஒரு ஒர்க்காக பார்க்குறனால அது ஒரு மாதிரி ஒர்க் என்வாயர்மெண்ட் தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து க்ளோஸாக யாரையும் வச்சுக்க மாட்டேன்ல. லைக் எப்படி சொல்கிறது, அது வேலை, இது பர்சனல். ஸோ நான் அப்படி பார்க்குறேன். இண்டஸ்ட்ரியிலேருந்து ரவினுக்கு ஃப்ரெண்டே இல்லையா அப்படின்னு? ஆக்சுவலி ஒர்க்கிங் கலீக்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, அவ்வளோ ஒர்க்கிங் கலீக்ஸ் தான், என்னோடய ஃப்ரெண்டு இல்லை அப்படி இப்படின்னு. ஒர்க்கிங் கலீக்ஸ் தான். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சோடனே லைக் பார்த்தா நார்மலாக பேசுவோம். லைக் எது ஞாபகம் இருக்கா அந்த ப்ராஜெக்ட் இது பண்ணது, வேற மொழி பேசுவேன். நான் என்ன தெய்வத்திற்குள் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, அது வந்து அந்த மாதிரி மீட் பண்ணால் நார்மலாக பேசுவோம். லைக் ஓகே இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு உட்காந்து சிரிப்போம். அதெல்லாம் நார்மல் தான். பட் அதான் அது ஒரு ஒர்க் ஸ்பேஸ், இது என் பர்சனல் ஸ்பேஸ், அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா லைக் இப்போ ஒரு கார்பரேட் வேர்ல்டில் வேலை செய்கிறோன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் ஒரு ஆள் மிதிச்சிட்டு தான் மேலே போகிற உலகமாக இருக்கும் அது அப்படி. ஏன்னா அங்கே வந்து அந்த கார்பரேட் லேடரை கிளைம் பண்ணுறதுனால அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பட் இண்டஸ்ட்ரின்றது இங்கே வந்து இது ஒரு வேறு மாதிரியான கடமை. எஸ், ஒரு செட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது டெஃபினட்டாக வந்து ஐ வில் ஃபீல் தட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஃபேமிலி அப்படின்னு. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு தான். இப்போ ஒரு 30 நாளா ஒரு 40 நாளா அது அந்த ஹோல் லவ் இருக்கும் தான். லைக் கேரிங் அங்கங்கே ஓகே இவங்க பார்த்து வீட்டுக்கு போங்க எல்லாருக்கும் அது விச் ஐ திங்க் தட்ஸ் பேசிக் நினைக்கிறேன். ஏன்னா அந்த செட்டில் வேலை செய்கிறவங்க நம்ம தான் பார்த்துக்கணும், ஈச் அதர் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அது பேசிக், அது நார்மல் திங் தான் நினைக்கிறேன். பிகாஸ் சினிமான்றது தான் அதோட ஒர்க் ஃப்ளோவே வேறு தானே, அது டோட்டலி வேறு. பிகாஸ் நம்ம 9 to 5 அப்படின்னு போக மாட்டோம், சில நேரத்தில் ராத்திரி ஷூட் இருக்கும். ஸோ அது ஒர்க் ஃப்ளோவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும் தான். ஸோ யார் மேலேயும் இந்த பேஷோ இல்லை ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை முடிச்சுன்னா வீட்டுக்கு போகிறது. உங்களுக்கு யார் மேலேயும் அந்த போட்டி போகிறாங்க? நான் போவேன், என் வேலையை செய்வேன், வீட்டுக்கு வந்துடுவேன். நான் ரொம்ப யார் என்ன பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போகணும், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், நான் நடிக்கிறேன், வீட்டுக்கு வர முடிச்சு அவ்வளோதான் சிம்பிள் தான். நான் அந்த பிரச்சனைலாம் சேரவே எனக்கு முக்கியம் டேரக்டர் கொடுத்த வேலை கேரக்டர் கரெக்டாக பண்ணிடணும். அது ஆடியன்ஸ்க்கு கேட்ட பண்ணுற மாதிரி அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இது பண்ணிடணும். நான் அது மட்டும்தான் யோசிப்பேன். போயிட்டு சேர்த்து இதனால தான் ஒரு வேலையை என்னமோன்னு தெரில, ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் எப்போ சொல்லுவாங்க குரூப்பாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ரவியில் எந்த குரூப்லேயும் பார்க்க முடியல அப்படின்னு. வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு. அந்த குரூப்பில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால தான் உங்களை பார்க்கவே முடியும் அப்படின்னா. எப்பயுமே ஏதோ இங்கே ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு. பட் ரவினை பார்த்தா அவர் தனியாக வெளியே நின்றுட்டு இருப்பார் அப்படின்னு. வெளியில் நினைக்கிறேன். சக்குன்னு ஹம்பலா மாறிடுறது அப்படின்னு. ஓகே நல்லா இருக்கு. என்ன இப்போ
எனக்கு தெரிஞ்சு இப்போ இது ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து எல்லாத்தோட எய்மாக இருக்குது. என்னென்னா இங்கே இங்கே நம்ம ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா, சக்ஸஸ் ரீச் பண்ணிட்டோம்னா, நம்மளோட அடுத்த எய்ம் வந்து எப்பயுமே காலிவுட்க்கு போகிறதா தான் இருக்கும் அப்படின்னு. வெதர் இட்ஸ் சிங்கிங், டான்ஸிங், டைரக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு 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 மைல்கல் தானே இந்தியாவில் போய் நம்ம நடிக்கிறது அப்படின்னு. ரவினுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்குதான் இருக்குது? அதுக்காக ஏதாவது அது இப்போன்னு சொல்ல முடியாது. மிந்திலேருந்து போட்டுட்டு தான் இருக்கேன். மிந்திலேருந்து என்னென்ன கிடைக்குதோ அனுப்பிட்டு தான் இருப்பேன். கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் கேரக்டர்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன். பட் எப்படி சொல்கிறது, அங்கேயே இருக்க மாட்டேன். ஏன்னா இதுதான் வீடு. என்ன தான் வெளியே பைஸ்கிளில் பந்து விளாட போனாலும் வீட்டுக்கு வரணும்ல. ஸோ அது மாதிரி போயிட்டு விளாண்டுட்டு இங்கே வந்துடுவேன் தான். வீடு இந்த வீட்டு ஃபீலிங் ரொம்ப இருக்கு போல இருக்கு அப்படின்னு. ஐ மீன் லைக் என் நாடு என் மக்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெட்ரோட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க, என் கண்ட்ரிங்க, எப்படி நீங்கள் விட்டு என் கண்ட்ரி தாங்க, நம்மளே நம்ம பக்கத்து ஊரில் இருந்தால் வரேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு. ஏன் இது கேட்குறேன்னா, ஏன்னா இப்போ உள்ளவங்க வந்து சில பேர் அங்கே போயிட்டு அங்கேயே போயிட்டு ட்ரை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அது இதுன்னு. பட் அண்ட் ஆல்சோ போகிறவங்க வந்து இல்லை எனக்கு வந்து லீட் நான் இங்கே லீடுங்க, நான் அங்கேயும் லீடாக தான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் அங்கே போனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், இல்லை நான் போனால் ஆக்சுவலி நல்ல கேரக்டராக இருந்தால் எனக்கு ஓகே. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ தியர் இண்டஸ்ட்ரி இஸ் ஹியூஜ். ஆமாம், பெரிய கடல். அன்னாடிக்கும் ஆயிரக்கணக்கு ஆளுங்க வந்து கையில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோன்னா நம்ம வந்து அப்படி எதிர்பார்க்க முடியாது. அப்படி கிடச்சிச்சுன்னா இட்ஸ் குட். அது எனக்குன்னு சொல்ல, யாருக்குன்னு சொல்கிறேன், கிடச்சிச்சுன்னா இட்ஸ் குட். இப்போ லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இர்ஃபான் எடுத்துக்குவோம். இப்போ கோட்டில் வந்து ஒரு 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 5 minutes ஸ்க்ரீன் டைம் தான் வந்தார். அண்ட் ஜனநாயகனில் ஐ திங்க் ஹி பிளேட் அ கேரக்டர் விச் இஸ் குட். இப்போ அவர் வந்து இல்லை நான் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கேரக்டர் ரோல் ப்ராப்பராக கிடச்சிருக்காது. அவருக்கு தளபதி கூட நடிச்சிருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஐ மீன் பார்க்க என்னமோ அது 5 நிமிஷம் ரோல் மாதிரி இருக்கு, பட் அது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அது ஒரு கனவான ரோலாக தான் இருக்கும். அப்போ அது அவருக்கு ஒரு நல்ல ப்ரெஷஸான விஷயமா இருக்கும்ல அவர் லைஃப்பில். கண்டிப்பாக. ஆமாம், உங்களுக்கு நடிச்சா அப்படி யார் கூட நடிக்கணும் ஆசைப்படுங்க? தளபதி வேறு இல்லை, இதுக்கு அவர் வேறு சிஎம் ஆகிட்டாரு. ஆமாம், நைஸ். அடுத்து நம்மளோட இன்னொரு புது ரவுண்டு இருக்குது ரவீன். நீங்கள் போன தடவை வரும்போதெல்லாம் ரேபிட் ஃபயர் அது இதுன்னு பண்ணிடுச்சு. ஸோ அது அந்த கேள்விகள்லாம் கேட்டு சலிச்சிருச்சு அப்படின்னு. இந்த ஃபேவரட் ஆக்டர் ஃபேவரட் இதெல்லாம் அப்படின்னு நம்மக்கிட்ட புதுசாக என்ன இதுனா கடி ஜோக்ஸ் கொண்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். கடி ஜோக்ஸ். ஆமாம், கடி ஜோக்ஸ் சரி தானே, மூக்கை கடிக்கிற அளவுக்கு ஜோக் சொல்லணும் அப்படின்னு, கடிச்சு ரத்தமே வரணும் அப்படின்னு. எத்தனை சொல்லணும்? நான் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு 5 வச்சுருந்தீங்கன்னா 5க்கு 5 போட்டியாக பண்ணலாம் அப்படின்னு. 5? ஆமாம், 5 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஸோ முதல் கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னு. மைக்கேல் ஜாக்சன் கண்டிப்பாக தெரியல. ஓகே, அவரால் ஆட முடியும், பாட முடியும், ஆனால் அவர் உட்காருன்னு சொன்னால் மட்டும் உட்கார மாட்டார். ஏன்? ஏன்னா அவர் உட்கார சொன்ன இடத்துல நான் காலி இல்லையா? இல்லை என் தலையில் உட்கார மாட்டார் அவர் அப்படின்னு. ஆமாம்ல, தெரியல. உட்காருன்னு சொன்னால் ஏன் உட்கார மாட்டார்? நான் என்ன எனக்கு தமிழ் தெரியாது. அதுக்கு பேர் தான் கடி. அந்த கடி தான் எங்களுக்கு தேவைன்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். ஆமாம். சரி, ஒரு கப்பல் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சீரியஸாக இப்போ போயிட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கி எல்லாம் போய்ட்டு அட்மிட்லாம் பண்ணிட்டாங்க. பிள்ளையும் பிறந்துருச்சு. இவ்வளோ சொன்னீங்கன்னா எனக்கு மட்டும்தான் வரும். இன்னும் கொஞ்சம் சத்தம் பேசிங்கன்னா ஆடியன்ஸ் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கப்பல் வராங்க. ஒரு கப்பல் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அட்மிட்லாம் பண்ணிட்டு பர்த்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து பிரியான்னு பேர் வச்சுருக்காங்க. பிறந்தது பொம்பளை பிள்ளை. ஏன் பிரியான்னு பேர் வச்சாங்க? ஏன்னா அதுதான் அந்த ராசிப்படி பொம்பளை பிள்ளை, அதனால பிரியான்னு பேர் வச்சிட்டாங்களா? இவனை கிளம்புறேன் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ சப்பன முடிஞ்சு அப்படி நான் கூட நம்மளுக்கு எனக்கு கடி ஜோக்கெலாம் வராது. பரவாயில்ல, வர வச்சுக்கோ அப்படின்னு. இதுவே நான் போரோ பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, ஒரு எறும்பு அதை கட் பண்ணால் என்ன ஆகும்? குறும்புன்னு. எறும்பு அதை கட் பண்ணால் என்ன ஆகும்? துண்டாயிரும். எறும்பு அதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்கான பதில். அவ்வளோலாம் அறிவு தேவை நம்மளுக்கு. அப்படி கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிட்ட தான். எறும்பு கட் பண்ணால் என்ன? எருவாயிரும். இல்லை, எறும்பு எரு.
நான் சொல்கிறேன், நீங்களே இப்போ ஆச்சரியம் அடைங்க. எறும்பை கட் பண்ணால் கட்டெரும்பாயிரும். எங்கிருந்து எடுக்கிறீங்க இந்த ஜோக்கெலாம்? இதுக்கு பின்னால் 4 பேர் சேர்ந்த குழு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ கமா நீங்கள் நானா ஆக்சுவலி நினைக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஜோக்கோட நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் தான் எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சீரியஸாக இருக்குது. பையன் வந்து தாமானில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளலாம் ஃபுட்பால் விளாண்டுருந்தான். ஸோ ஃபுட்பால் விளாண்டு மணி 7 ஆயிடுச்சு. ஸோ நேராக அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக சைக்கிள் பண்ணுறான். ஒரு 2 கிலோமீட்டருக்கு சைக்கிள் பண்ணுறான். சைக்கிள் பண்ணிட்டு நேராக ஒரு வீடை பார்க்குறான். அந்த வீட்டுக்கு நேராக போயிட்டு கதவு தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் திறக்க மாட்டாங்க. திருப்பி தட்டிக்கிட்டே இருக்கான். ஏன் கதவு தட்டுறாங்க, யாரும் திறக்க மாட்டாங்க. ஆனால் திருப்பி தட்டிக்கிட்டே இருக்கான். வீட்டில் யாரும் இல்லை தெரில. ஏன்னா அந்த வீட்டில் டோபெல் இல்லை. ஓகேலா. எல்லா டிவிலையும் படம் பார்க்கலாம். எல்லா டிவிலையும் படம் பார்க்கலாம். இந்த ஒரு டிவியை தவிர. சன் டிவியில் படம் பார்க்க முடியாது. பார்க்கலாம். எல்லா டிவிலையும் படம் பார்க்கலாம். இந்த ஒரு டிவியை தவிர. சிசிடிவியா? எல்லா டிவிலையும் படம் பார்க்கலாம். தெரில. விடிவி கணேஷ். நல்லா இருந்துச்சு. இன்னும் 2 இருக்குது. நீங்கள் ஒன்று போடுங்க. ஜோக்கு கேட்டு சிரிச்சவங்களை பார்த்துருக்கேன். ஜோக்கு கேட்டு டயர்ட் ஆனவங்களை இன்றைக்கி தானே பார்க்குறேன். நீங்கள் தான். சரி, லெட்ஸே உங்கள் அப்பாவுக்கு 4 பையனுங்க. ராஜ், ராம், ரவி. 4வது பையன் யார்? நான் தான். சும்மா இந்த கடிதத்துக்கு ரீசர்ச் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்லை அப்படியே இருக்கலாம். மேபி கொஞ்சம் நிறையா நம்ம படிச்சுட்டனால. ஆமாம், பட் இட்ஸ் ஓகே. அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நான் ஒன்று கேட்குறேண்ணே. உங்களுக்கு நில்லுங்களேன். சரி, ரொம்ப ஈஸி. நீங்கள் தமிழ் ஸ்கூல் தானே? இல்லையா? இல்லை. ஐயோ, அப்போ நான் சரி பரவாயில்ல, இருந்தாலும் கேட்குறேன். இது தமிழ் ஜோக்கே இல்லை. உலகத்திலே பெரிய நரி எது? நரி நான் உல்ஃப் தானே? ஆமாம். உலகத்திலே பெரிய நரியா? டிக்ஷனரி. ஆமாம், அதுதான் பெருசாக இருக்குன்னு. ஆமாம், இருங்க நான் எடுக்கிறேன். ஒன்று பெருசாக எடுக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு. என்கிட்ட இருக்கிறதுலாம் கடி ஜோக் மாதிரி இல்லை. இந்த மாதிரி ரிடல் மட்டும்தான் இருக்குது. சரி, கடைசியாக நீங்கள் ஒன்று போடுங்க. ஓகே, இது கடி ஜோக் மாதிரி இல்லை, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. இது உங்களோட தான். ஆனால் உங்களோட விட நீங்கள் விட மற்றவங்க தான் ரொம்ப அதை பார்க்குறாங்க. ஆனால் உங்களோட தான். என் பேரா? நான் வீட்டுக்கு போகும்போது அந்த மயக்க தூக்கிட்டு போகிறேன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுனால ஏதாவது தூக்கிட்டு போனேன் நான். ஓகே கமாண்ட்ரா குமரேசா. இந்த நிகழ்ச்சியில் நீ தான் ஃபெயிலியர். வர எல்லாரும் கெஸ்ட்டுக்கிட்டே. ஓகே, கடைசி கேள்விங்க உங்களுக்காக. ரவீன், சின்ன ஒன்று கேட்க, ஈஸியாக ஒன்று அப்படின்னு. கிருஷ்ண ஜெயந்தி தெரியும் தானே உங்களுக்கு? கிருஷ்ண ஜெயந்திக்கும் கம்யூனிசம் இருக்குல்ல, கம்யூனிசம் சொல்லுவாங்களே, இது 2த்துக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி என்ன? சிமிலாரிட்டியா? கிருஷ்ண ஜெயந்திக்கும் கம்யூனிசமுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி. நீங்கள் நான் பாலிட்டிக்கலாக போயிட்டீங்க. இல்லை 2த்துக்கான பதில் ரொம்ப சப்பையாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கும் கம்யூனிசமுக்கும் இருக்கிற ஒற்றுமை ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்ட போல இருக்கு அப்படின்னு. குரூப்பாக இருப்பாங்களா? இல்லை சொல்லிட்டா? சொல்லுங்க. கால் மார்க்ஸ். கம்யூனிசமில் வந்து கால் மார்க்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு கால் மார்க்ஸ். நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அதான் நானும் அந்த கம்யூனிஸ்டில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் போட்டால் பாவம் பேஷண்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு கடிச்சோக்கிலே அப்படின்னு. வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. நான் கடிச்சோக்கு போட்டு கொஞ்சம் அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. ரவீன், அவ்வளோதான் என்கிட்ட இருந்த ஜோக் அப்படின்னு. நல்லா இருந்துச்சா இன்றைக்கி எபிசோடு? சூப்பர் நல்லா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு. அதுவும் நம்ம ஹேட்ரிக்
ஆமாம் ஹெட்ரிக் எபிசோடு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆடியோ வீடியோ ஸ்டூடியோ அப்படின்னு எல்லா இதுலேயும் வருங்க அப்படின்னு இன்றைக்கி கேள்விகள்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு ஐ மீன் சில பேர் இங்கே ஸ்டூடியோவில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க என்ன இந்த கேள்விகள்லாம் இப்படி இருக்குது என்ன இந்த கேள்விகள்லாம் ரொம்ப இதாக இருக்குது அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கலையே அப்படி இப்படின்னு. பட் நான் ஏற்கனவே சொன்னது தான் ரவீன் கிட்ட நம்ம போதுமான அளவுக்கு கறந்து எடுத்தாச்சுன்றதுனால அவர்கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர் இதுக்கு முன்னுக்கு வந்து 2 எபிசோடு எல்லாத்தையும் பேசினார். அதை தவிர நான் மற்ற விஷயங்கள் பேசணும்னு தான் நினச்சேன். அதனால தான் இந்த எபிசோடு எஸ்பெஷலி அவரோட படங்கள் அந்த இறுதி ஸ்ட்ரைக் C4C அண்ட் தென் இதுக்கப்புறம் அவர் எடுக்க போகிற முடிவுகள் என்ன அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் கொஞ்சம் நம்ம பேசுவோம் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் பற்றி நான் பேசணுன்றது தான் இந்த எபிசோடுக்கு ஐ மீன் இந்த எபிசோட நான் கூட பேசியிருந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு ஓகேவா இல்லை கேட்கக்கூடாது கேட்டேன் இல்லை சான்ஸ் கிடைச்சா ரொம்ப பேசுறா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அது தெரிஞ்ச விஷயம் தானே 2 எபிசோட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படின்னு ஆக்சுவலி அதான் ஐ மீன் நம்ம எபிசோட்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல கண்டிப்பாக ஏன்னா ஷூட்டிங் பட் நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கோம். என்ன இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. வாழ்த்துக்கள். நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு 1000 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ 10,000 வந்தோம். நீங்கள் 3வது வந்திருக்கீங்க. இங்கேருந்து நம்ம ஒரு 15,000 போனால் எனக்கு நல்லது தான் அப்படின்னு. ஆனால் நான் நிறைய பேர் நான் எப்பயுமே இந்த இன்ஸ்டாகிராமில் போடுவேன் அடுத்து நான் எந்த கெஸ்ட்டை கூப்பிடணும் அடுத்து யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா நிறைய பேர் உங்கள் ரசிகர்கள் வெளியே நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது. ரவீன் ராவ்னு அந்த பதில் மட்டும் எனக்கு நான் யோசிப்பேன் இவங்களே தான் ஏதோ ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு பின்னால் அனுப்பிக்கிட்டு இருக்காங்களா நம்மக்கிட்ட அது என்ன எப்போ கேட்டாலும் இதே பதில் தான் வருது எனக்கு அப்படின்னு. ஆனால் உங்களோட ஜெனுவின் ஃபேன்ஸ் போல இருக்குது வெளியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. என்ன அந்த மாதிரி ஜெனுவின் ஃபேன்ஸ்க்கு எதாவது சொல்ல விரும்புவீங்களா ரொம்ப நாள் அவங்கள பார்க்காம இருக்காங்க அப்படின்னு? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் வந்து இந்த லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்து இப்போ எனக்கு ஒரு இந்த இடம் கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஐ ஓ யூ கைஸ். காணாலாம் போல் இட்ஸ் ஜஸ்ட் தட் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ப்ராஜெக்டில். ஸோ உங்கள் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்கில் 5வது படம் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் அப்டேட்ஸோட கண்டிப்பாக வருவேன். அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ ஆல் ஆல்வேஸ் அண்ட் த்ராங் மைக். அந்த சிக்னேச்சர் தானே அதான் அந்த தெராங் மைக் கூட ரொம்ப டெம்போலாம் குறைஞ்சிருச்சு. வந்து தெராங் மைக்னு அதுக்குன்னு கத்தியாக சொல்கிறது இல்லை ஐ மீன் அந்த தெராங் மைக் இல்லை ஓவராலாக ரவீனே சொல்கிறாங்க நிறைய மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு. பட் அதுதான் லைஃப் when it's I mean மேலே போக நம்மளுக்கு மெச்சூரிட்டி வரும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஷூட் முடிச்சு வந்தனால ஸ்டில் அந்த டயர்ட்னஸில் இருக்குது. ஆமாம் உங்களை பார்த்தாலே இது அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்லையும் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி வந்து இந்த ஷூட் முதல்ல ஐ மீன் எபிசோட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரவீன் ஃபேன்ஸ் அவர் சொன்ன மாதிரி தான் தயவு செஞ்சு எல்லாம் பயந்துடாதீங்க. ரொம்ப நாள் ரவீனை காணும் நான் பார்க்கல காணா போயிட்டார் என் ஹீரோ இல்லாமல் என்னால் படம் பார்க்கவே முடியல அப்படின்லாம் நீங்கள் கும்பிட்றது எனக்கு விளங்குது. பட் அவர் சொன்ன மாதிரி தான் கூடி சீக்கிரத்தில் வந்துடுவார். அந்த படம் வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பாட்காஸ்ட்டை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ தட் நீங்கள் ரவீனை பார்த்த மாதிரி இருக்கும் எனக்கு நிறைய வியூஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலி நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க தான் எனக்கே. நீங்கள் குயிட் பண்ணிட்டீங்களா வெளியாயிட்டீங்களா எங்கள் அடுத்த படம் என்ன எதுவுமே கேட்டாங்க தான். ஏன்னா அன்றைக்கி நான் ஒரு Q&A செஞ்சுருந்தேன். ஸோ கேட்டாங்க தான் அந்த என்னோட அந்த ரசிகர்கள் தான் அங்கேயும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஆக்சுவலி இல்லை குயிட்லாம் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் குயிட் பண்ணிட்டு போயிட்டேன்னா அவங்கள நான் இது பண்ணுற மாதிரி ஒரு ஏமாற்றமாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு லவ் கொடுத்து இந்த ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். ஆமாம் குயிட்லாம் பண்ண மாட்டேன். ப்ராஜெக்ட்ஸில் இருந்தேன் அவ்வளோதான். வருவேன் திரும்பி வருவேன் கம்பேக் ஸ்ட்ராங்காக அண்ட் பிக்ன்ற மாதிரி அந்த எனர்ஜி தான் தேவை அப்படின்னு. நான் எனக்கு கேட்டால் நான் ஒன்று தான் சொல்லுவேன் என்னென்னா நிறைய ஒன்று சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுது அப்படின்னு. ஸோ அது இன்னும் இருக்க ஈவன் தோ லைக் படம் வர லேட் ஆனாலும் பீப்புள்கிட்டேருந்து உங்கள் ப்ரெசன்ஸ் காண போகாது. ஸ்டில் அந்த மைண்டில் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ரவீன் ஏதோ நேற்று ஒரு ரீல்ஸ் போட்டார் பார்த்தியாவோ இது பார்த்தார் பார்த்தியா அப்படின்ற அந்த வில் பி ஆல்வேஸ் பி டாக் ஆஃப் த டவுன்ற மாதிரி அந்த விஷயத்தில் கூடி சீக்கிரம் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அது கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில். ஆக்டிங் சம்மந்தப்பட்டு தான். ஸோ ஒரு பிளான் இருக்குது அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் அது அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் ஐல் கெட் எங்கேஜ் தேர். ஓகே நைஸ். ஏன்னா அதுக்கு அதை தவிர மற்ற அதுவும் சரி மற்ற எல்லா உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் அப்கமிங் எண்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இன்னொன்று நிறையா படம் நடிங்க. இன்னொன்று நிறையா ஐ மீன் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் அதெல்லாம் பண்ணி போகிறேன். ஜப்பான் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், எங்கேயாவது போகிறேன்ற மாதிரி எல்லா ஊருக்கும் போய் நிறைய ஃபாரின் சட்டின்ற மாதிரி எல்லா ஊருக்கும் போய் ஐ மீன் எல்லா விஷயங்கள் செய்யுங்க. இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களை வந்து ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் யூ கெட் மோர் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் இன் இண்டஸ்ட்ரி அஸ் வெல்.
அண்ட் ஐயா தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு ரவி. தேங்க்யூ ஸோ மச் குமார். ஐயா இன்னும் அநேகமாக நான் 4வது எபிசோட் கூட சேர்த்து உங்களை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். மேபி உங்களோட திருப்பி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், உங்களோட கேட்கறதுக்கு என்ன அடுத்த தேட்டரிக்கல் படம் வந்ததுக்கப்புறம் நம்ம 4வது அந்த படத்தை பற்றி கேள்வி கேட்போம். அப்பயும் நம்ம கேட்போம் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் வாழ்க்கை என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ வேற பதில் வேறும் நமக்கு அப்படின்னு மேபி யாருக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டீங்கன்னா அப்படின்னு இப்போ நான் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்படி பேசுகிறேன். ஆமாம் ஆமாம், இன்னும் அமைதியாகிடறாங்களாம். மைக்கை உள்ளுக்கு தான் வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு உள்ளுக்கு வச்சு தைச்சிடணும். பட் தேங்க்யூ ஸோ மச். என்ன ஐயா திரும்பி உங்களுக்கு கூட சீக்கிரத்தில் நான் தேட்டரில் பார்க்குறேன் அப்படின்னு. ஓகே. என்ன இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ஐ மீன் இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் நான் பேசுறதுக்கு ஒரே காரணம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு எபிசோடில் இன்னொரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா வணக்கம் பை பை. Please sarapakara.